போஸ்ட். இங்க கீதா யாருமா? மணி ஆர்டர் வந்திருக்கு. வேணாமா, இந்த 5 ரூபாய் வாங்கினா உங்க வீட்டு பெரியம்மா கிட்ட 58 திட்டு வாங்கினா. நான் வர்றேன். என்னடி, யார்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்திருக்கு? அவர்கிட்ட இருந்துதா. அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கான்? 1000 ரூபாய். இந்த வீட்டுல நிர்வாகம் நான் தான். எல்லா மருமகளும் அவங்கவுங்க புருஷன் சம்பளத்தை என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பணத்தை இப்படி கொடு. இந்தாங்க 500 ரூபாய். 500 ரூபாயா? என்ன பாதிதான் தர? நானும் என் புருஷன் இந்த வீட்டுல இருந்திருந்தா 1000 ரூபாய் தரலாம். இப்ப நான் மட்டும் தானே இருக்கேன், அதான் பாதி. இவ்வளவு கணக்கா பேசுறியே. நாளைக்கு குழந்தை பிறந்தா அப்ப என்ன கொடுப்ப? பால் கொடுப்பேன். எங்க இருந்துதான் கிடைக்குதோ உங்களுக்கு இந்த மாதிரி கேசட்லாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ கேசட் பார்த்தேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கொண்டாந்து போடுங்களேன். ஐயோ, எனக்கு தூசி அலர்ஜின்னு தெரியும்ல. எங்க இந்த சாந்தி? இந்த பாடம் கரெக்டா எழுதிருக்கியே. சாந்தி, சாந்தி, இத படிச்சிட்டு இதோ வந்துடுறேன். அக்கா, அந்த தொடப்பத்தை எப்படி கொடுங்க. வேண்டாம் கீதா, பிளீஸ். இத்தனை நாள் மத்தவங்க சொன்னதை கேட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரு தேடுறீங்க? அந்த சாந்தி எங்க? மணி 10 இன்னும் என் ரூம பெருக்கல. 10 மணி ஆயுமா உங்க ரூம் அப்படியே இருக்கு? இந்தாங்க தொடப்போம், உங்க ரூம நீங்களே பெருக்கிக்கங்க. என்னது, என் ரூம நான் பெருக்கிறதா? பின்ன யார் பெருக்குவா? இத்தனை நாள் யார் பெருக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கதான். யாரு? சாந்தி அக்காவா? இத்தனை நாள் அவங்க தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் எல்லாரும் இப்படி சோம்பேறி ஆயிட்டீங்க. இனிமே அவங்க உங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சாகணும். எங்களை பொறுத்த வரைக்கும் சாந்தி இந்த வீட்டு வேலைக்காரி. ஏன்னா மாசம் 2000 ரூபாய் பணம் கொடுக்குறோம். அப்படியா? 2000 யார்கிட்ட தரீங்க? மாமியார் கிட்டதா? அப்ப நீ ஒரு வேலை செய். 2000 எந்த மாமியார் கிட்ட தரியோ அந்த மாமியார் கிட்டே இந்த தொடப்பத்தையும் கொடுத்து ரூம பெருக்க சொல்லு. இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். எதுக்காக ரேகா வீட்டை பெருக்கணும்? அவ புருஷன் மாச செலவுக்கு 2000 ரூபாய் பணம் தரான். ஓ, அப்படின்னா யாரோட புருஷன் வீட்டு செலவுக்கு பணம் கம்மியா கொடுக்கறானோ அவனுடைய பொஞ்சாதி தான் வீட்டை பெருக்கணும்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா. அப்படின்னா வீட்டு செலவுக்கு பணம் நான் தான் ரொம்ப குறைச்சலா கொடுக்கறேன். வீட்டை மட்டும் இல்ல, தெருவையும் சேர்த்து என் பொஞ்சாதி தான் கூட்டணும். அத்தை, எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களே வீட்டை பெருக்க சொல்றது. வேண்டாமா? நம்மாடு அந்த தொடப்பக்கட்டை என்கிட்ட கொடுங்க, நான் பெருக்கிறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. வா ரேகா, உன் ரூம நான் பெருக்கிறேன். அக்கா போதும் கீதா, எதுவும் பேசாத. மாமா மனசு வருத்தப்பட்டா என்னால அதை தாங்கிக்க முடியாது. பயப்படாதப்பா, சரியா போயிடும். சாந்தி, சாந்தி. கண்ணனுக்கு உடம்பு சரியில்லை மாமா. அண்ணா, என்ன ராஜா? தலையெல்லாம் வலிக்குது தாத்தா. அப்படியா? நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். டேய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னடா செய்யற? ஆபீஸ்ல இருந்து வரும்போது டாக்டர் கிட்ட சொல்லி நல்ல மருந்தா வாங்கிட்டு வா. சரிப்பா. அண்ணா, அப்பா ஆபீஸ்ல இருந்து வரும்போது உனக்கு மருந்து வாங்கிட்டு வருவான். மூக்க புடிச்சுக்கிட்டு குடிச்சு பண்ணும், உடம்பு நல்லாயிடும். அதுக்கப்புறம் தாத்தா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பானா? என்ன? ஓகே. நான் தூங்குறதுக்கு காலம் கிடினா நீ தூங்கி விடுறிய? இல்ல, கண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. ராத்திரி பூரா தூங்காம பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டேன். அதான். ஆமா, ஏதாவது சாக்கு சொல்லு. சரியாயிட்டு.
சரி அழுத்திரி, சின்ன மருமகளோட சேர்ந்து நீயும் பாலாட்ட ஆரம்பிச்சிட்ட. இருங்க உங்க 2 பேர் வாலையும் ஒட்ட நறுக்குறேன். அவங்கடி, நீ எப்படி வந்த? என் வாழை ஒட்ட நறுக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். நீங்க தூங்குங்க அத்தை, நான் கால் அமுக்குறேன். வேணாம், நான் தூங்குனதுக்கு அப்புறம் என் கழுத்து அமுக்கினாலும் அமுக்கிடுவேன். என்னை பத்தி நீங்க இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அத்தை. இருக்கிறியா நீ? இருடி, உன்னை கதற கதற வைக்கிறேன். ஏப்பா அம்மா கூப்பிடுற? உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது தாத்தா. அப்படியா? தாத்தா பக்கத்திலேயே இருக்கேன். கண்ணை மூடிட்டு தூங்கு பார்க்கலாம். தூங்கு. நான் ராமநாதன், கீதாவோட தாய் மாமன். கீதா உள்ளதா இருக்கா, வாங்க. யாரது? நீதான் கீதாவோட மாமாவா? ஆமா. நீங்க? நீ அனுப்பி வச்சிருக்கே ஒரு தரித்திரம், அதனோட அத்தனை அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அத்தை, ஏயா நீ ஏமாத்துறதுக்கு என் பையன் தான் கிடைச்சானா? அத்தை வாய மூடுடி. அத்தை என் அத்தை. என் பையனுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். வந்து சேர்ந்தீங்களே, உன் வீட்டு பொண்ணு அனுப்பி வச்சதா அனுப்பி வச்சியே, ஒரு 50,000 ரூபாய் பிச்சை காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க கூடாது? தங்கச்சியோட மாமா காப்பி கொண்டு வந்திருக்கிய, பீட தரித்திரத்துக்கு காப்பி கொண்டு வந்திருக்கு. காப்பி ஓடி உள்ள. பெருசா வந்துட்டா. ஆமா, இங்கே டேரா போடலான்னு வந்திருக்கிய? குடும்பமே ஓசில பொழைக்கிற குடும்பம் போல இருக்கு. நான் இங்க தங்கறதுக்காக வரலீங்க. சீட்டு போட்டு சேர்த்த பணத்துல கீதாவுக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை கொடுத்துட்டு போயிடுறேன். எங்க குடு. இது என்ன மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேரும்னு நினைச்சேன். 10 குண்டு மணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போ. மாமா போயிடுங்க மாமா, இங்க நிக்காதீங்க. ஜென்மத்துக்கு இந்த வீட்டு வாசப்படி பிடிக்காதீங்க. நான் செத்தாலே இந்த பக்கம் வராதீங்க மாமா, போயிடுங்க. என்ன சகல பார்க்கல நீங்க என்ன தனியா புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க சகல, புலம்புல மாப்பிள எந்த நாடகம் போட்டாலும் ஜனங்க வள மாட்டேங்கிறாங்க. அதான் ஜனங்களை எப்படி கவல் பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? வீட்டுல பெருசு தொந்தரவு தாங்க முடியாம தான் நான் இங்க வந்தேன். நீ இங்க வந்துட்டியா? நடிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? யாருகிட்ட கேக்குற நடிப்பை பத்தி? இப்ப இருக்கிற எல்லா நடிகர்கள் மாதிரி நான் நடிச்சு காட்டுட்டுமா? 2 ஒண்ணு பாத்துரும்டா. ஒரு போலீஸ் ஆபீஸ்ல ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு போலாரு. அங்க போய் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லலைன்னா உங்களை கைது செய்ய வேண்டியிருக்குங்கிறாரு. இத நீ நடி, நானும் நடிக்கிறேன்டா. 1 மினிட். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்விகளை நான் கேட்கணும். நான் கேட்கறதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலன்னா நான் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கோம். நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா வந்திருக்கிறேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியான பதிலை சொல்லனா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவேன். என்னம்மா சாந்தி, கண்ணனுக்கு உடம்பு சளி இல்லையா? ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சளியாயிடும். என்னப்பா சொல்லம்மா? கையெடு. என்ன கோச்சிக்கல? உனக்கு ஆளுகள் சொல்லான்ட்டு தான் கைய பிடிக்க. மரியாதை கையெடு.
கைய எடுக்கலைன்னா என்ன செய்வ? எழிச்சிருவியா? எங்க எலி பாப்போம். கேக்கா அத்தை, உங்க தம்பி என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. அடி பாவி, இவ தாக்கா என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தா, நீ வந்த உடனே பேட்ட திருப்பிட்டா. உன் தம்பி தப்பா நடப்பானக்கா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா ராஜா? புருஷனுக்கு அந்தஸ்து இல்லனா பொண்டாட்டி கெட்டு போறதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்ல. நீ வா ராஜா போலாம். இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. அம்மா, அம்மா, அக்கா, நீங்க அழறதுனால உங்க மேல சுமத்தின பாவக்கரை கரைஞ்சு போயிடாது. செய்யாத தப்பு சொல்றப்போ நமக்கு கோவம் தான் வரணும். தைரியமா இருக்க. இந்தா நறுக்கி சமையல் ரெடி பண்ணு. நானு ரேகா லத்தாலாம் சினிமா போனோம். 1 மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆகணும். சரி, என்ன சினிமா கத்த போறீங்க? மாமியாரா மருமகளா? அத்தை, மாமியாரா மருமகளான்னு இந்த வீட்லயே தெரிஞ்சுக்கலாமே. அதுக்கு எதுக்கு காசு கொடுத்து தியேட்டருக்கு போய் பாக்குறீங்க? காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை. உனக்கெல்லாம் விளக்க சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. வாய மூடி சமையல் வேலையை பாரு. மாமியார் மிதிச்ச மருமகள் ஆயிடாத. ஏ மூதேவி, சீக்கிரம் வேலை ஆகட்டும். அக்கா, அந்த காய்கறி எல்லாம் இப்படி கொடுங்க. ஏங்கிட்ட கொடுங்கண்ணா. அத்தை, இந்த காய்கறி எல்லாம் நீங்களே நறுக்குங்க. இதெல்லாம் நான் சாந்திக்கிட்ட தானே கொடுத்துட்டு வந்தேன். எதுக்கு என்ன நறுக்க சொல்ற? இல்ல அத்தை, நாள் முழுக்க நீங்க வாய்க்கு மட்டும்தான் வேலை தரீங்க, உடம்புக்கு வேலை தர்றதே இல்ல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வேலை செஞ்சா உடம்புல இருக்கிற கொழுப்பு, சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சு என்ன மாதிரி ஒல்லியா ஓரளவுக்கு அழகா கூட ஆயிடலாம். என்னடி திமிரா உனக்கு? ஐயோ, இதெல்லாம் நான் சொல்லல அத்தை. மாமா என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே உங்ககிட்ட சொல்றேன். மாமாவுக்கு நீங்க குண்டா இருக்கீங்கன்னு கொஞ்சம் வருத்தம். ஒல்லி ஆவறதா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தாத்தா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய மறக்க முடியுமாடா ராஜா? உன்னுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் அன்னைக்கு நாம எல்லாரும் எழுந்திருச்சு காலையில குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவோம். தாத்தா தாத்தா, எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரீங்களா? புது ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லுங்க தாத்தா. பாக்குறப்பா, பாக்குறேன். நல்ல தாத்தா. அம்மா, அம்மா. யாரு? லதாவா? நிக்கிறியாமா? நிக்கிறப்பான்னு சொல்லக்கூடாது. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்கிட்ட பணம் இல்ல, பணம் கிட்ட மட்டும் கேட்காதீங்க. நான் என்னைக்குமா உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கேன்? உன்னை பெத்த கடன் தான் எனக்கு இருக்கு. வேற என்ன? ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு கதை சொல்றேன். நான் சொல்ல சொல்ல அதை எழுதி கொடுக்குறியா? கதையா? ஆமாம்மா, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஏதாவது ஒரு பத்திரிக்கை அனுப்பிச்சா ஒரு 300-400 பணம் கிடைக்கும். அந்த டேபிள்ல பேப்பர் பேனா எல்லாம் இருக்கு. சொல்லுங்க. சரியான நேரத்தில் ரயில் புறப்பட்டது. ஜன்னலோரத்து சீட்டு காலியாக இருந்தும் கணபதி அங்கே சென்று உட்கார விரும்பவில்லை. காரணம், அடிக்கின்ற குளிர்காற்று அவன் வயதுக்கு ஒத்து வராது. கணபதி தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார். குழந்தையாக இருக்கும் போது ஊருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அந்த ஜன்னலோர சீட்டுக்குத்தான் எவ்வளவு சண்டை. காலம் மனிதனை மாற்றிவிடும் விந்தையை எண்ணி அவனது கண்கள் கலங்கின. யாருமே இல்லாத தனிமை பயணம். இது எங்கே சென்று முடியும்? என்ன மாமா? டிஸ்டர்ப் பண்ணாதம்மா, கதை சொல்லிட்டு இருக்கேன். கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? யாருக்கு? நான் சொல்ல சொல்ல லதா எழுதுறாமா. லதா எழுதுறாளா? இங்க யாரும் இல்லையே மாமா. லதா? ஓ, நான் எழுந்திருச்சு போனா இந்த பார்வை இல்லாதவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு போயிட்டா போல இருக்கு. கீதா, மனுஷனுக்கு என்னைக்கு அந்தஸ்து போதோ அன்னைக்கே அவன் பொசுக்குன்னு போயிடணுமா.
வாழ வேண்டிய எத்தனையோ பேர் அட்பாய்ஸ்லயே போயிடுறாங்க. அந்த பாழா போன சாவு எனக்கு இன்னும் வரலையே. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் உண்மையாதான் சொல்றேன். இந்த குழந்தைகள்லாம் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாதுங்கிறதுக்காக பகலா உழைச்சேன். நான் என்னம்மா சொல்வேன்? யார பார்வை இல்லாதவன் என் பொண்ணு ஏமாத்திட்டு போனாலோ அவளாலதான் என் பார்வையே போச்சு. அவளுடைய கல்யாணத்துக்காக என் கண்ணையே தானமா கொடுத்துட்டேன். ரிட்டையர் ஆகிற நேரத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்வை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. வேலூருக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா பார்வை சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னார். நான் வேலூருக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னங்க, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னது, பல நாளா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கண் ஆபரேஷனுக்காக வேலூர் போயிட்டு இருக்கேன். நம்ம லதாவை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. லதாவா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. மத்த விஷயம் எல்லாம் சரின்னா அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்காங்க. அடுத்த வாரமா? ஆமாங்க. இப்ப இதை விட்டுட்டா இந்த மாதிரி நல்ல சம்மந்தம் மறுபடியும் கிடைக்காது. இப்ப நீங்க கண் ஆபரேஷன் பண்ணிக்க வேண்டாம். அந்த பணத்தை கொடுங்க, முதல்ல கல்யாணத்தை முடிப்போம். அப்புறம் உங்க கண் ஆபரேஷன் பாத்துக்கலாம். நீ சொல்றது சரிதான். முதல்ல கல்யாணத்தை முடிச்சிரு. என் கண்ணை பத்தி என்ன அப்புறம் பாத்துக்கலாம். என் பொண்ணுகிட்ட இருந்து நான் எந்த விதமான நன்றிக்கடனையும் எதிர்பார்க்கல. ஆனா ஒரு பார்வை இல்லாதவரை ஏமாத்திரமேங்கிற உணர்ச்சியே அவகிட்ட இல்ல. பாத்தியா? நீங்க கதை சொல்லுங்க மாமா, நான் எழுதுறேன். ரொம்ப சந்தோஷம். லதா அவ வீட்டுல விருந்து வச்சிருக்காளா, அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தர சொன்னேன். கண்ணா உங்களை காணோன்னு கூப்பிட்டு இருக்கா. நீங்க என்னடானா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் சிரிப்புதானா? ஆமா கீதா, இந்த வீட்டுல எனக்கு அழறதுக்கு உரிமையே இல்ல. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவலன்னா லதா வந்தா பெரிய ரகலை ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்கன்னா சும்மா அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன இது, மீன் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு? எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேருன்னு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதையா பேரை சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி, அவங்க இங்க இல்ல. அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது. நீ யாரு என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன். அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒண்ணும் சண்டை எல்லாம் போடல. இங்க பாருங்க அத்தை, இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன, குறைஞ்சா போயிடுவ. லதாவுக்கு மீன் கழுவ தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க. அம்மா அம்மா அம்மாடி. ஏண்டி சக்காலத்தி முனவுற? ராத்திரில அதிகமா சாப்பிடாதேன்னு சொன்னா கேக்குறியா? மலைப்பாம்பு மாதிரி நல்லா முழுங்கி விட்டு ஏன் லொய்யோ லொய்யோங்கிற? பேசாம படு. காலையில பத்திரிக்கைக்கு கதை எழுதி அனுப்ப யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்க கதையை போடணும்னா எவனாவது இழிச்ச வாய்ந்தான் பத்திரிக்கை ஆரம்பிக்கணும். ஒன்னு அடக்கவே முடியாது. என் பேச்ச நீ எங்க கேட்க போற? அந்த பரமேஸ்வர சொல்லியே பார்வதி கேட்கல. எப்போ என்னையே குறை சொல்லுங்க, நானா சண்டை போடுறேன்? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என் மகள் அத்தா மீனை கொண்டுகிட்டு வந்து கழுவி கொடுங்கடின்னு சொன்னா. இந்த சின்ன மருமக சக்காலத்தி கீதா இருக்காளே, அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்க வேலையெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டா. என்ன திமிரு அவளுக்கு! அப்படியா சொன்னா? உனக்கு அவ சரியான பதிலடி கொடுக்கறா போல இருக்கு. பதிலடியா குடுக்கறா? நான் திருப்பி கொடுக்க போறேன் பாருங்க. அழகா இருக்கு. ஏன்பா இவ்வளவு லேட்டு? மத்தியானம் சாப்பிட கூட வரல? ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்தது, அதான் வரத்துக்கு லேட் ஆச்சு. ரேகா,
இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. எடுத்து பத்திரமா பீரோல வை. எதுக்குப்பா இவ்வளவு பணம்? நான் புது வீடு கட்டுறேன்ல, அதுக்கு பர்னிச்சர் வாங்கத்தான். சீக்கிரமா கட்டி முடிப்பா. நாம அந்த வீட்டுக்கு போயா சந்தோஷமா இருப்போம். மாமா, ஒரு ஹாப்பி நியூஸ். ஆ? உங்க கதை பத்திரிக்கையில வந்திருக்கு. என்ன என் கதை பத்திரிகையில் வந்திருக்கா? ஆ, சொல்லுக்கா. எங்க? ஆ, இந்த பக்கத்துல. ஓ, ஓ, ஓ. அது மட்டும் இல்ல மாமா, உங்க கதைக்கு சன்மானமா 500 ரூபாய் பணமா அனுப்பிச்சிருக்காங்க. இதோ. Oh God. 500 ரூபாயா? நான் 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டேனா? மடி, சாந்தி, என்ன மாமா? இதை வச்சுக்க. தம்பிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு, உனக்கு வேணுங்கிறத பண்ணிக்க. என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவாள என் மனைவி, எங்கவா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்ன? எல்லாருக்கும் வாங்க. காலையில 2 மருமகளும் எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்டீங்களா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க கதையை எவன் பத்திரிகையில போடுவான்னு என்ன அடிக்கடி கிண்டல் பண்ணுவியே, இதோ பார், என் கதை பத்திரிகையில வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 500 ரூபாய் சன்மானம் அனுப்பிச்சிருக்காங்க. இனிமே நான் அதிகமா எழுத போறேன், நிறைய சம்பாதிக்க போறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். நீ பாரு, உன் வயிறு எரியட்டும். கதை வந்திருக்கா கதை. இது விளம்பரம். நீ என்ன சொல்ற? ஏன்பா, விளம்பரத்தை தான் கதையா எழுதுனீங்களா? சேச்சே, உன் பேச்ச நான் நம்ப மாட்டேன். இந்த பார், நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். தயவு செய்து என் சந்தோஷத்துக்கு எடுத்துறாதீங்க. கீதா, மாமா தலையில சத்தியம் பண்ணி சொல்லு, இதுல கதை வந்திருக்கா? ஏம்மா தயங்குற? சொல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கண்டிப்பா. அப்படின்னா பத்திரிகையில கதை வரலையா? சின்ன மருமகன் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆண்டீங்களே, பாத்தீங்களா உங்களை எந்த மாதிரி ஏமாத்திருக்கான்னு? கதை வந்திருக்கா கதை. மண்ணாங்கட்டி, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் பெத்த பொண்ணு கதை எழுதுறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினான். என் பொண்ணை விட ஓ மேல நான் அதிகமா அனுபவிச்சிருக்கேன். நீ பத்திரிகையில கதை வந்திருக்குன்னு சொல்லி என்னை ஏமாத்துற. எனக்கு கண்ணு தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே எல்லாரும் என்ன ஏமாத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? மாமா, கீதாவை எதுவும் சொல்லாதீங்க. கண்ணனோட பிறந்த நாளைக்கு எதுவும் வாங்கி தர முடியலையேன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கிறது கீதாவுக்கு தெரியும். அதனாலதான் அவ அப்படி செஞ்சா. எங்களை மன்னிச்சிடுங்க மாமா. நான் செஞ்சது தப்புன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க மாமா. தண்டனையா? கொடுக்கதான் போறேன். நீ கடைசி வரைக்கும் இந்த கிழவனை உன் குழந்தை மாதிரி பாத்துக்கணும். அதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. ஆமா. அம்மா நெஞ்சில் ஓவியம்மா. என்னம்மா கீதா, உன் புருஷன் எப்படி இழுக்கலாம்? அவனுக்கு வேலை கீழே கிடைச்சதா? பக்கத்தூர்ல பாஞ்சாலி சபத நாடகம் போடுற, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்துட்டேன். என்ன நாடகம்னு சொன்னீங்க? பாஞ்சாலி சபதம். அப்போ நாடகத்துல துயிலுரிய சீன் எல்லாம் இருக்குமே? அது இல்லாம இல்லையா? அதான் நாடகத்துல மெயின் சீனு. அந்த சீனை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்களேன் பிளீஸ். எனக்கு பாஞ்சாலி இருந்தாதான் மூடு வலும். நான் தான் பாஞ்சாலி. அப்படியா? நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய். உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். ஐயோ ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. என்னை விடு. யாரும் வர மாட்டாங்க. என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? யோ, அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள, நாடகத்துக்கு ஒத்திக பாக்கலே. இல்ல, இவன் போய் சொல்றான். நான் ரூம்ல தனியா இருக்கும்போது கதவை தாப்பா போட்டுட்டு இவன் கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்.
என்ன தைரியம்டா உனக்கு? இல்ல மாப்பிள, நானும் கொத்திதான் பார்த்தேன் மாப்பிள. அறிவு கெட்டவனே. அடிக்காத உன்னை மாப்பிள. வீட்டுல வச்சு சோறு போட்டாங்க பாரு. மாப்பிள, சத்தியமா மாப்பிள. போடா வெளியே. நானும் கொத்திதான் பார்த்தேன் மாப்பிள. இல்ல, இவன் பொய் சொல்றான். இல்ல, இல்ல, இல்ல. வலிக்குது போடா மாப்பிள, வெளியே. அடிக்காதீங்க மாப்பிள. ஐயோ, டேய். அடிக்காத மாப்பிள. ஐயோ, அடிக்காத மாப்பிள. ஏன்டா மாமா அடிக்கிற? மாமனா மாமா இவனை கண்டத்தனமா வெட்டணும். எதுக்குடா? இந்த வீட்டு மருமக கிட்ட தப்பா நடந்ததை பார்த்தா அட பாவி, ஏம்மா? ஐயோ, அடிக்காதக்கா. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. நன்றி கெட்ட நாய். வசந்த், ஆ? ரேகா வேற ஒண்ணும் இல்லையே. அம்மா அவன் கீதா கிட்ட தப்பா நடந்துட்டான். எல்லாம் உன் நாடகம் தானா? அவன் அடிச்சு துரத்தன மாதிரி உன்னையும் அடிச்சு துரத்த வைக்கிறேன். அம்மா சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிறது உண்மையா? சொல்லு, உண்மையா? அவளை எது கேக்குற? அவதான் பேசாம நிக்கிறாள. நீ வேணா லதாவை கேட்டு பாரு, அவ சொல்லுவா. என்ன பேச மாட்டேங்கிற? சிவா, சுமாருங்க அண்ணி, நீங்க கொடுத்த செல்லம் தான் இவளை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? அம்மா கிட்ட நீ நடந்துக்கிறது உண்மையா? ஆமா. பாத்தியாப்பா என்ன திமிர ஆமாங்கற? போய் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. முடியாது முடியாது, முடியாது. முடியாது. போய் மன்னிப்பு கேளு. என்ன அடிக்க கொல்லுங்க, அதை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். கட்டண பொண்டாட்டி எத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அனாவசியமா என் விஷயத்தை தள்ளிடாத. என்ன கேட்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்னடா சொன்ன? நிறுத்துற. உன் பொண்டாட்டி அடக்க உன்னால முடியல, அவன் பொண்டாட்டி கேக்குறப்ப நீ ஏன் தலையிடுற? மூடுறா வாய. பொண்டாட்டி அடக்கி வைக்கிற பத்தி நீயா பேசுற? நீ உன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு ஆடுறதும் அவன் இந்த வீட்டுல பண்ற அட்டகாசம் எனக்கு தெரியா நான் நினைச்சுக்கிட்டு இருக்க. தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க அப்பாவுக்காக. ஆமாமா, இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார். கையாளாத தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு. அம்மா, யாரா உன் அம்மா? நானா உன் அம்மா? என்னமோ என் வயசுல பிறந்தவன் மாதிரி. அம்மாவா அம்மா? கரெக்ட். இவ்வளவு நல்லவன் ஓ வயித்துல எப்படி பிறப்பான்? காக்கா வயித்துல குயிலா பிறக்கும். சரிங்க, உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்பந்தமும் வேண்டாம். இனிமே இவன் என் அம்மானு கூப்பிடக்கூடாது. பெத்த தாய் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளா உங்களை தானே அம்மான்னு கூப்பிட்டு இருக்கேன். அதான் இனிமே கூப்பிடாதன்னு சொல்றாங்க. அம்மா, நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம். வாங்க. கரெக்ட். நம்ம பையன் ரொம்ப இங்கிதான் தெரிஞ்சவன். கழுதைய நானே விரட்டும்னு நினைச்சேன், தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு. ஓட்டும். அப்பா, பாப்பா பாப்பா ஏப்பா, என்னப்பா பண்றது? என்ன யோசிச்சு நிக்கிற? உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு. எங்க? உன் மாமா வீட்டுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான். இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே. சரி, நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறேன். உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு. என் மாமாவா? அவர் ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டார். கீதா சொன்னது உண்மைதான். கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு. கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா? இதை நான் கொடுக்கலான்னு தான் போனேன். ஆனா மோதிரமா மூக்குத்தியா? நான் கூட என்னமோ 2-3 பவுன் தேருன்னு நினைச்சேன். 10 குண்டுமணி கூட தேராது. பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு. போப்பா. இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லி இருப்பேன். ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன். சிவா, இப்ப கூட நீ எடுக்கிற முடிவுல தான் கீதாவோட வாழ்க்கையே இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன். கீதா அங்கேயே இருக்கட்டும். எங்க அம்மா திருந்துற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும்.